மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காம தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 4/5/2026 ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நாள். ரிசல்ட் வேறு வரப்போகுது. எல்லோரும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்நேரம் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அறிக்கை கொடுக்கும்பொழுது முக்கால்வாசி ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே இப்போ வந்து நியூஸ் சேனல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க பெரும்பாலும். வெதர் பக்கம் இப்போ வந்து நம்ம அறிக்கை போட்டாலும் ஒரு 100 பேரோ ஒரு 50 பேர் மட்டும் தான் பார்க்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. இருந்தாலும் பார்க்குறவங்க மறக்காமல் உஷாராக இருங்க. இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தில் எலெக்ஷன் ரிசல்ட்டும் இந்த பக்கம் பரபரப்பாக போகும். இந்த பக்கம் மாலை இரவில் வருது பாருங்க கனமழை. அதுவும் கொஞ்சம் பரபரப்பாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பேச மாட்டாங்க. இனிமேல் நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கே மழை பெஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரமாக காட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங் அப்படின்னா அரசியல் தான். அரசியல் முடிஞ்ச அப்புறம் தான் நாளை இல்லை நாளை மறுநாள் தான் மற்ற செய்திகள் ட்ரெண்டிங் ஆகும். அதாவது மாலை செய்திகளாக இருக்கட்டும், பிற செய்தி எல்லாமே ட்ரெண்டிங் ஆகும். என்னை பொறுத்து நாளை மறுநாள் தான் இந்த வெதர் பக்கம் எல்லோரும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாளைக்கு முழுக்க இந்த அரசியலை தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம வெதர் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் எச்சரிக்கையாக இருங்க மக்களே. இன்றைக்கி திருப்பூர், சேலம் நேற்று கூட மழை பெய்திருக்கிறது. சேலத்தில் மழை பெஞ்சிருக்கு. அதே போல் வட உள் மாவட்டம் சில இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. நேற்று வேணால் நம்ம தமிழகத்தில் பரவலாக மழை இல்லாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கி கனமழை பெய்ய போகுது. வட மாவட்டம் தொடங்கி நல்லா கேட்டுக்கோங்க. சென்னைக்கு இன்றைக்கி மழை வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல் இந்த கிழக்கு கடலோர மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா நான் சொல்லியிருக்கேன் மே முதல் வாரம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சில நாள் வேளாங்கண்ணி வரைக்கும் மழை வரும், காரைக்கால் வரைக்கும் மழை தான் வரதான் போதும் நம்ம சொல்லியிருக்கோம். அறிவித்ததுபடியே மே முதல் வாரம் தொடங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து தேதி 5 தான். 5ஆம் தேதியே புதுச்சேரிக்கு மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரைக்காலுக்கு மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படியே அந்த மழை வந்து கீழே இறங்கும். அதாவது சூறாவளி காற்று அப்படிங்கிறது கடல் காற்று வேறு, சூறாவளி காற்று அப்படிங்கிறது அந்த மலையில் பெய்யக்கூடிய இடத்துல சூறாவளி காற்று வந்து எந்த திசையிலும் வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் கோயம்புத்தூரில் மழை பெய்யுது. கோயம்புத்தூர்லேருந்து நீலகிரி பக்கம் காத்தடிச்சா நீலகிரி பக்கம் போகும். ஒருவேளை கோயம்புத்தூர்லேருந்து இந்த பக்கம் அதாவது திருப்பூர் பக்கம் காத்தடிச்சா திருப்பூர் பக்கம் மழை வரும். அதே போல் தான் நெல்லூர்லேருந்து மழை வரும் பொழுது தெற்கு நோக்கி தான் வரும். மேக்சிமம் ஆந்திரா, தெற்காந்திரா அதாவது இந்த எல்லை பார்டர தீவிரமான மழை உருவானால் அது கண்டிப்பாக கீழே இறங்கும். சென்னை, திருப்பதி கடந்து, சென்னை கடந்து, அதுபடி திருவண்ணாமலை கடந்து அதுபடி கீழே இறங்கும் என்பதனால இது வந்து டெல்டாவில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்களை உஷாராருங்க. டெல்டாவில் இன்று சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தஞ்சாவூர் வரைக்கும் மன்னார்குடிக்கு வாய்ப்பு இருக்குது, காரைக்காலுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஜிசிஎம், ஜிஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா மழை வராதுன்னு போட்டுட்ருக்காங்க. அவங்க வேறு ஜிஎஃப்எஸ், சிசிஎம் நம்ம எதுவும் பார்க்குறது கிடையாது. ஏன்னா இந்த கோடை மழை வந்து அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக கணிக்க மாட்டாங்க. இந்த கோடை மழை பார்த்திங்கன்னா இந்த இசிஎம்மாக இருக்கட்டும், ஜிஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த வெண்டி ஆப் வந்து 100% இந்த கோடை மழை வந்து கணிக்காது. அது வந்து புயலை கணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைன்னு அது கணிக்க முடியும். ஆனால் இந்த கோடை மழை வந்து இந்த வெண்டி ஆப் பார்க்குறது நிப்பாட்டிடுங்க. 100க்கு வெறும் 40% தான் அதில் உண்மையாக இருக்கும். மற்ற எல்லாமே ஃபேக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா அதிகமான வெயில் அடிக்குதா, இதனால் வட மாவட்டத்தில் மழை கண்டிப்பாக பெய்யும். டெல்டா நோக்கி அந்த மலை மேகம் அப்படியே கீழே இறங்கும். ஏன்னா இப்போ கூட அதிகாலையில் மழை பெஞ்சு அப்படியே மலை மேகம் அப்படியே புதுச்சேரிக்கு கிழக்கே அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. புதுச்சேரிக்கு மிக அருகே கடலில் மழை பெய்யுது. இப்போ அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் இருந்த போதிலும் அது அப்படியே உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தென் மாவட்ட மக்களை எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் மேற்கு மாவட்ட மக்களை நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க. மழைக்கான வாய்ப்பு நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் மழை வாய்ப்பு இருப்பதனால திருப்பூர், கரூர், சேலம் எல்லோரும் எச்சரிக்கையான. இன்று மட்டும் இல்லை, நாளைக்கு மழை பெய்ய போகுது, நாளை மறுநாளும் மழை தான். அடுத்தடுத்து வரும் நாட்களே தினசரி மழை இருக்குது. குறிப்பாக மே 7, 8, 9, 10, 11 இந்த தேதியில் தமிழகத்திற்கு மிக அருகில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால, இலங்கைக்கு மிக அருகே உள்ள குமரிக்கடலுக்கு மிக அருகே வளிமண்டல சுழற்சி ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால தமிழகத்தில் மேலும் கோடைக்கால மழை தீவிரமாக போகுதுங்க. இதனால் மழைக்கு பஞ்சமே இருக்காதான் சொல்லணும். இத்துடன் மழை வந்து இன்றைக்கே முடிய போது கிடையாது. அடுத்து இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும். ஒரு மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே கூட மழை இருக்குது. இதனால் தேதி 5 தான் ஆகுது. இன்றைக்கி மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும், நாளை மறுநாள் மழை பெய்யும். அடுத்தடுத்து வரும் நாட்கள் தினசரி மழை இருப்பதனால கண்டிப்பாக கவனமாக இருங்க. சூறாவளி காற்று வர திருப்பூர் பக்கமெல்லாம் புரட்டை எடுத்துருச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சூறாவளி காற்றோட வேகம் ஏன் இப்படி அடிக்குது எல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று,
மழை பெய்யும் பொழுது மழை வந்தால் மழை பெய்யும்போது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. அப்பாடா! ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் திடீரென்று நமக்கு வந்து ஒரு சோகத்தையும் ஒரு ஆழ்ந்த மன கஷ்டத்தையும் கொடுக்குது. இந்த மழை வந்து வராமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு மக்கள் நினைக்கும் அளவிற்கு மரங்கள் சாய்ந்திருக்கிறது. பலவிதமான ஆபத்துகள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆபத்துகள் ஏற்படும். அந்த அந்த ஆபத்துகள் வேறு, மழைக்காலத்தில் ஏற்படுது அது வேறு. ஆனால் இது வந்து கொஞ்சம் வேறுபட்டு தான் காணப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம கணித்ததுபடியே ஏகப்பட்ட மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் அந்த மழை பெய்யக்கூடிய இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருச்சு. நீண்ட வாரங்களுக்கு பிறகு மதுரை மாவட்டம் முழுவதும் மையமாக வைத்து கனமழை பெய்திருக்கிறது. கனமழை பெய்தது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் மேலே அடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த காற்றோடைய வேகம் 100 கிலோமீட்டர் மேலே. எப்போதுமே ஒரு புயல் கரையை கடக்கும் போது தான் 120 140, அதாவது இந்த வாணியம்பாடிலாம் காற்று ஒரு மரங்களை சாய்க்கும் அளவு காற்றுனா ஆடி மாத காற்றடிச்சா கூட அவ்வளோ மரங்கள் சாயாது, அது வேறு காற்று. ஆனால் ஒரு புயல் கரையை கடக்கும் போது தான் அது வந்து ஒரு மரங்கள் அவ்வளோ பெரிய மரங்களை சாய்ச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்படியே சோகமாக போட்டு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. இதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கிராமப்புறங்களில் மழை பெஞ்சு சூறாவளி காற்றடிச்சு மின்சாரமே இல்லாமல் பண்ணிடுச்சு இந்த காற்று. ஏன்னா அந்த அளவிற்கு வலுவான காற்றாக இருந்திருக்கிற இந்த சூறாவளி காற்று. அதான் நான் சொன்னேன். நான் வந்து 70 80 தான் கம்மியாக சொன்னேன். ஏன்னா நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னா நான் கம்மியாக சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. வாணியம்பாடி, அதே போல் விருதுநகர், குறிப்பாக இந்த மதுரை சுற்று வட்டார பகுதிகள், அந்த மழை வந்து இந்த பரமக்குடி சிவகங்கையில் கூட பெஞ்சிருக்கலாம், ராமநாதபுரத்துக்கும் பெஞ்சிருக்கலாம். ஏன்னா ராமநாதபுரம் வரைக்கும் இந்த மழையோட ரேடாக தொட்டு விட்டது. இதனால் மதுரைக்கு மிக அருகே இந்த வாணியம்பாடி, அதே போல் இந்த விருதுநகருக்கு இன்னும் சில இடங்களில் மழை பெய்யாமல் தான் இருக்குது. முக்கால்வாசி தென் மாவட்டம் மழை பெஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில இடங்களில் மழை ஒதுக்கியிருக்கு. ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் இன்னும் அதிகமான ஒரு மழை இருக்கிறது. மழை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த சூறாவளி காற்று வந்து வெயில் அடிக்க மேலும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தினசரி மழை பெய்ய போகுது என்பதனால அடுத்தடுத்து வரும் நாட்களில் சூறாவளி காற்றோடைய வேகம் 100 120 கிலோமீட்டர் மேலே அடிப்ப காற்று அப்படியே கொஞ்சம் கீழே குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்யுதான் நான் சொல்லிட்டேன். நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்ய போகுதுங்க. இதனால் சூறாவளி காற்று கண்டிப்பாக வலுவாக வீசும். இடி மின்னல் புரட்டி எடுக்க நான் சொல்லியிருக்கேன். அறிவித்ததுபடி நடந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக மழை வரப்போகுது. அடுத்த ஒரு மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அது அடுத்த புயல் வந்து ஒன்று உருவாக போகுது. அது வங்கக்கடலுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கோடை புயல் வந்து வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்குது. வங்கக்கடலில் உருவாகி அது அப்படியே ஒடிசா பக்கம் தான் போகும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கணிப்பு இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த புயல் உருவாவதற்கு முன்னாடி நமக்கு வந்து மழை கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர் இன்னும் கிழக்கே தான் மழை பெய்யாமல் இருக்குது. மேற்கே வந்து கொஞ்சம் 50% மழை பெஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. பாக்கி ஒதுக்கப்பட்ட இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். இதெல்லாம் கவலைப்படாதீங்க மக்களே. சரிங்களா? அடுத்தபடியாக திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் கள்ளக்குறிச்சி, சென்னை டு வேளாங்கண்ணிக்கு நீங்கள் மழை வரலாம். சென்னை டு வேளாங்கண்ணி இந்த கடலோர மாவட்டம், கிழக்கு கடலோர பகுதிகளில் நீங்கள் வந்து மழை வந்து தீவிரமாக காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒதுக்கிடுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும். இன்றைக்கே வாய்ப்பு அதிகம்தான். சென்னை டு வேளாங்கண்ணி சொல்லிட்டேன். சென்னை டு வேளாங்கண்ணினா காரைக்கால் இருக்குது, புதுச்சேரி இருக்குது, மரக்காணம் இருக்குது. இதில் வந்து எங்கேயாவது சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் இன்றைக்கி. சரிங்களா? மேலும் நீலகிரி டு திருவனந்தபுரம் பரவலான கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தென் மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மேற்கு மாவட்ட மக்கள் உஷாராக இருங்க. மேற்கு மாவட்டம் கரூர், சேலம், அதே போல்
மணப்பாறை, திண்டுக்கல், தென் உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய உள் மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்து அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நம்ம ரொம்ப அதிகமாக பேசிட்டோம். கண்டிப்பாக மழை வரும். அடுத்த 2 வாரங்களுக்கு மழை வாய்ப்பு இருப்பதனால எல்லோரும் எச்சரிக்கையாருங்க. சூறாவளி காற்று, இடி மின்னல் ரொம்ப தீவிரமாக காணப்படலாம். எல்லோரும் எச்சரிக்கையாருங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களும் எல்லோரும் பத்திரமா வீட்டுக்குள்ளே இருங்க. நன்றி, வணக்கம். பாதுகாப்புடன் வீடியோ எடுத்து அப்படியே அனுப்புங்க. சரிங்களா? தயவு செய்து பாதுகாப்புடன் வீடியோ எடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.